ஹாய் கேங்ஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் நாம் ஒரு எபிக் பேட்டில் தான் பார்க்க போகிறோம். என்னோடய ஃப்ரெண்டு ஃப்ரீ வார்னிங் கேட்ட பேட்டில் தான் இது. டிஎம்எத் வெர்சஸ் வேர்ல்டு சர்பன்ட்னு அழைக்கப்படுற ஜோர்முந்தர்னு அழைக்கப்படுற ஒரு மித்தாலஜி ஸ்னேக்குக்கும் தான். ஃபஸ்ட்டு நம்ம டிஎம்எத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி வீடியோ போட முடியல, ஸோ இந்த வீடியோ நாளைக்கு தான் வரும். முதல்ல இந்த 2 டைட்டன்ஸை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம டிஎம்எத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். டிஎம்எத் பார்க்க ட்ராகன் மாதிரி இருந்தாலும் அது அக்வாட்டிக் அனிமல் தான். இது ஒரு ஈல் டைப்புன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் காமிச்ச மான்ஸ்டர் வர்ஸ் டைட்டன்லேயே இதுதான் ரொம்ப லென்த்து, கிட்டத்தட்ட 800 ஃபீட்டு. இது ஹண்ட் பண்ணுறதா இருந்தால் ஹண்ட் பண்ணுறத உடம்ப சுற்றி தான் சாகடிக்கும். இது அதிகமான ரேடியேஷன்ஸை வெளியிடும். அதே மாதிரி ரேடியேஷன்ஸை இது நிறையா சாப்பிடும். இதோட ஏரியாக்குள்ளே யாராவது வந்தாலும் அவங்கள கண்டிப்பாக அட்டாக் பண்ணி வெளியே துரத்த தான் பார்த்துமே தவிர பயந்து ஓடாது. இதோட வயசை பற்றி வேறு எங்கேயும் மென்ஷன் பண்ணல, ஏன் மூவிஸில் கூட எதுவுமே சொல்லலை. அண்டார்டிகாவுக்கு கீழே தான் இது வாழுது. இது ஒரு டிஸ்ட்ராயர் டைப்பு டைட்டன். இந்த டைட்டனை எதிர்த்து நார்மலான டைட்டன்லாம் நிற்க முடியாது. கண்டிப்பாக ஹெவி பவரோட ஒரு டைட்டனாக தான் இருக்க வேணும். இதுகிட்ட விஷம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. காமிக் புக்கில் இது காட்ஜிலாவுக்கு நிகராக சண்டை போட்டாலுமே கடைசியில் காட்ஜிலா இதை துரத்தி அண்டார்டிகா காமிச்சு விட்டுருச்சு. அவ்வளோதான் இதை பற்றி சொல்ல வேண்டியது. அடுத்து நம்ம வேர்ல்டு சர்பன்ட், அதாவது மிட்கார்ட் சர்பன்ட் ஆர் ஜோர்முந்தர் அப்படிங்கிற இந்த டைட்டனை பற்றி பார்க்கலாம். இது ஒரு க்ரீக் மித்தாலஜி ஆர் நாஸ் மித்தாலஜி ஒரு பாம்பு. இது லோக்கிங்கிற அட்ரியஸ் தான் ஒரு ஓனையோட உயிரை கொடுத்து இதை உருவாக்குவோம். இது காட் ஆஃப் வாருங்கிற கேமில் ஒரு முக்கிய பங்குமே இருக்குது. இதோட வயசு 80 மில்லியன் இயர்ஸுங்கிறாங்க. இன்னொரு கூற்றுமே இருக்குது. இது இதோட வாலை சுற்றி கடிச்சு வச்சுருக்குங்கிறாங்க. அப்படி அந்த வாலை விட்டுருச்சுன்னா இந்த உலகம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40,000 கிலோமீட்டர் தூரம். இதுகிட்ட கொடிய விஷமும் இருக்குது. அதோட இது நெருப்பும் கக்கும். இது அப்படி சண்டை போட முடியலனா கூட இது டெலிபோர்ட்டேஷன் பவரும் இருக்குது, இல்யூஷன் பவருமே இருக்குது இதுகிட்ட. இதை மார்வல் காமிக் புக்லேயுமே நல்லா மென்ஷன் பண்ணி தான் வச்சுருக்குறாங்க. இடையில நான் ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த வீடியோவை இன்னும் லைக் பண்ணலான்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் எந்த பேட்டில் போடலான்னு. இப்போ திரும்பவும் வீடியோக்குள்ளே வந்துடலாம். வேர்ல்டு சர்பன்ட் தான் முன்னாடி இருக்குது. ஸோ இதில் வின்னர் யாருன்னா வேர்ல்டு சர்பன்ட் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.